ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து லிஃப்ட்ல அப்படியே பிரைவேட்டா இருக்கும்போது அடிச்சிடறாங்க. இந்த அடிக்கிறத நம்மால் ஒருத்தன் பார்த்துறான். பார்த்தா அவனுக்கு அவங்களோட ஃபியூச்சர் எல்லாமே மைண்டுக்குள்ள அப்படியே டிராவல் ஆகுது. என்னடா அது, எவனோ அடிச்சா இவனுக்கே அவங்களோட ஃபியூச்சர்லாம் டிராவல் ஆகுது. எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ், அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி தான் உங்களுக்காக தூக்கிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ கிஸ். இந்த படத்தோட ஹீரோ நம்ம கவின் அண்ட் ஹீரோயின் வந்து பிரீத்தி பண்ணியிருக்காங்க. முக்கியமான கீ ரோலில் ராவ் ரமேஷ் சார் பண்ணியிருக்காங்க, தேவயானி மேம் பண்ணியிருக்காங்க, விடிவி கணேஷ் பண்ணியிருக்காங்க. பேரலாக இதில் ஒரு சின்ன கேமியோவாக ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பிரபு சாரும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவும் இதில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஓப்பனிங்கில் வந்து லவ்வுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒரு ஹீரோ, அவனுக்கு எப்படி லவ் வருது, ப்ளஸ் அவனுக்கு இப்படி யாராவது கிஸ் அடிச்சாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரை போய் அவன் செக் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இதெல்லாம் வச்சு அவன் லவ் அவன் எப்படி காப்பாற்றுறானா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட பிளாட். இந்த படத்தோட டைரக்டருக்கு இதான் டெபு மூவி. நம்ம ஆக்டர் கம் டான்சர் சதீஷ் மாஸ்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். உங்களுக்கு தெரியும், நம்ம எடிட்டர் இந்த இடத்துல ஒரு போட்டோ அப்படியே போடுவாப்ல, அது சதீஷ் யாரு அப்படிங்கிறதுக்கு. நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். படத்தோட மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப என்கேஜிங்காகவும் இருந்தது, சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப நல்ல ஹை நோட்டில் ஒரு சாங் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் என்ன பிரச்சனைனா, படத்தோட பிளாட்டே ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, காமெடியாக ஆரம்பிக்கிற படம் அப்படியே வந்து ஃபேண்டசிக்காக மாறுது, ஃபேண்டசியாக இருக்கிற படம் அப்படியே லவ் ட்ராக்குக்கு மாறுது, லவ் ட்ராக்கில் இருக்கிற படம் திடீர்னு எமோஷ்னலாக மாறுது, எமோஷ்னலாக இருக்கிற படம் திடீர்னு ஃபேமிலி ட்ராமா மாறிடுது. இதில் என்ன ஜானரை இந்த படத்தை ஃபிட் பண்ணுறதுன்னு எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிடுச்சு. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டரில் அவைலபிளாக கிடையாது, ஓடிடியில் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஓடிடியில் இல்லை. வேற ஏதாவது தளங்களில் இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4-5 கிஸ் சீன்ஸஸ் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸை கரெக்டாக பண்ணிருக்காங்க. கண்டினியூஸாக ஹிட் கொடுத்துட்டு இருந்த நம்ம ஸ்டார் கவினுக்கு வந்து அப்படியே பிளட்டி பக்கர் அதுலேருந்து அடி விழுந்து இப்போ திரும்ப கிஸ்ல விழுந்திருக்கு. எப்படி அவர் திரும்ப மீண்டு வராரு அப்படிங்கிறது மாஸ்க் படம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.